Preeti Properties and Developers, Velamal Garden, Phase 2. For bookings, call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். பிஜேபிக்கு எதிரான ஒரு கடைசி வரலும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எப்படி வந்து நான் வந்து செக்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயோட எப்படி சேர முடியும்? எதுக்காக சேர்த்தீங்க? என்னது? எதை சாதிக்கிறதுக்காக? எந்த கொள்கை மக்களுக்கு சொல்ல வரீங்க? நடிகர் விஜயாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருடன் ஜோசப் விஜய் ஆவது எதற்காகங்கிறது தெரியும். சி ஜோசப் விஜய் எனும் நான் SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஜோசியர் சொன்னாங்களா? அவர் என்ன இஸ் a political appointment தான் கொடுத்தாங்க. ஆனா நீங்க சொல்ற விளக்கத்தோட அந்த மாதிரி ஒரு உறுதியோட தமிழ்நாடு அரசு நிக்கலையே, முதல்வர் விஜய் அவர்கள் நிக்கலையே, அவர் வாபஸ் வாங்குறாருல ஒவ்வொரு முடிவையும். அப்போ ஒவ்வொரு முடிவையும் வாபஸ் வாங்கி வைக்கிறதுனா ஆதவர்ஜுனா யாரு? தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கும் விஜய் கம்யூனிகேட் பண்ணுவதற்கும் போட்டாங்களா? யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டாங்களா? சார், இது ஒரு சென்சிட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசிக்கலாம். ஜோசப் விஜய் முதல்வர் அப்படிங்கிறதுல மதம் பார்த்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதில் ஏதாவது தாக்கம் இருக்கு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்மா. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம், அதுக்கு பிறகு இப்போ சந்திக்கிறோம். ஆமாம் சார். ஒட்டப்பிடாரம் தொகுதி நீங்கள் 6வது முறையாக இப்போ நீங்கள் போட்டி போட்டீங்க. 2 முறை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறீங்க. தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த மீன் கழிவு ஆலை இதில் எல்லாம் வந்து மக்களோடு நின்று போராடியவர். ஆனாலும் இந்த தேர்தல்னு பார்க்கும்போது கடைசி இடத்துக்கு தான் கிடைச்சது. தோல்வியாகத்தான் உங்களுக்கு முடிந்திருக்கிறது. தோல்வியடைந்த கட்சிகள் எல்லாமே வந்து சுய பரிசோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சிட்டிங்களா? எங்களுக்கு அது அவசியமே இல்லைங்க. புதிய தமிழகம் கட்சி தேர்தல் அல்லது அரசியலில் வந்து அறுவடைக்காக உருவான கட்சி அல்ல, அரசியல் லாபங்களுக்காக உருவான கட்சி அல்ல. எங்களது வந்து வலுவான ஒரு கொள்கை அடித்தளமுள்ள கட்சி. எங்கள் கட்சி சட்டமன்ற தேர்தல்களில், நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவது, எங்களுடைய கருத்துக்களை அந்த சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் எடுத்து வைப்பதற்காகவும் உரக்க பேசுவதற்காகவும், அது வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த சட்டமன்றத்துக்குள்ளே பேசுவோம், வாய்ப்பு கிடைக்காத போது மக்கள் மன்றத்திலிருந்தே பேசுவோம். எனவே வெற்றி தோல்வி என்பது இரண்டும் எங்களுக்கு எந்த விதத்திலேயும் ஒரு இம்மியளவும் கூட எள்ளளவும் கூட பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா தேர்தலுக்கு மட்டுமே வருவார் கிருஷ்ணசாமி அவர்கள்னு இந்த ஒரு இதுவும் உருவாக்கப்படும் விமர்சனம் இருக்கு. அப்ப இந்த ஜெனரேஷனுக்கும் நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு தலைவராக தான் இருக்கீங்க. அதாவது வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் குடியிருந்து கொண்டு அந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் இருக்கக்கூடியவர்களுக்கும், தமிழ்நாடுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும், விளிம்பு நிலை மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு இந்த தரையை விட்டு தரையில கூட கால் வைக்காதவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பதவிகளுக்கு போகக்கூடியது இருக்குங்க. தொகுதிக்குள்ள யாருமே அறிவும் இல்லை. ஆச்சா, தொகுதிக்குள்ள அவர் யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாமல் ஓட்டு போடுறது ரெடியாகிறாங்க. இன்னைக்கு 234 தொகுதியில் 112 பேர் ஜெயிச்சு வந்துருக்கிறாங்கன்னா, அந்த 108 பேர் ஜெயிச்சு வந்துருக்கிறாங்கன்னா, 107 பேரில் ஒரு 10, 20 பேர், 30 பேரும் கூட அரசியலில் அவங்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தவர்களோ, ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தவர்களோ, ஒரு நாள் இந்த 2026 24 அந்த பகுதிக்குள்ள அந்த ரோட்டு வழியாக கூட போனவர்கள் கூட கிடையாது. அப்போ இந்த சமூகம் அதில் வந்து முன்னோர்களாக எல்லாரும் பொறுப்பெடுத்து, தலைவர்களும் பொறுப்பெடுத்துக்கணும். ஆனால் இளைஞர் சமுதாயம் இந்த மாதிரி வந்து வேறுகள் இருந்து கட் பண்ணி போகிறது வந்து தற்காலிகமாக வந்து நல்லதாக தோணலாமே தவிர அது நிரந்தரமான வளர்ச்சிக்கு வந்து நல்லதாக படாது. ஆச்சா, இப்பொழுது வேண்டுமென்றால் அது வெற்றி பெற்றிருக்கலாம், வெற்றி பெற வச்சிருக்கலாம்.
ஆனால் இதை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் அரசியல் அதிகாரத்தை வச்சிருந்த அரசியல் கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ எல்லா விதமான சாதனங்களையும் கைப்பட வச்சிருக்கிறார். ரூலிங் பார்ட்டி உங்கள்கிட்ட வந்து ஐஸ் அண்ட் இயர்ஸ் மாதிரி கண்ணும் காதும் இருக்கிற மாதிரி அவங்க வந்து உங்களோட ஆயிரக்கணக்கான பேர் உங்களுடைய உளவுத்துறை இருக்குது. நீங்கள் எல்லா சாதனையும் வச்சுக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து போல் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறதுக்கு அமைச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் பீப்புள் வந்து எந்த விதமான தொடரும் இல்லாமல் பெற்றோரிடத்திலிருந்து விலகி நின்று ஒரு செட்டப் ஆகிட்டு இருக்குது. இது என்ன போய் முடியுங்கிறத பற்றி அவங்களாம் கணிக்க முடியலையே. ஆனால் இதே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சார், சாதி மதம் பணம் எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இது எப்படி ஒரு தாக்கத்தை? அதை நான் ஒத்துக்கலைங்க. ஒரு மேலோட்டமாக பார்த்தால் சாதி அவங்க பார்க்கலைங்கிறது உண்மைதான். மதம் பார்க்காம ஓட்டு போட்டாங்களா? மதமே பார்க்கலையா? மதம் பார்த்தாங்கிறீங்களா? மதமே ஆபரேட் ஆகலையா? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா எந்த இடத்துல சொல்ல வரீங்க? எல்லா இடத்துலயுமே சொல்றோம். மதம் பார்க்கவே இல்லையா? மதம் பார்த்து எந்த இடத்துல பண்ணாங்க? அப்படி எவ்வளவு பெர்சன்டேஜ்? அது மதம் பார்க்காம எப்படி வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தது? ஓட்டு போட்டவர்களுடைய பெரும்பாலான மக்கள் யார்? இல்ல, இப்ப ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த நேமுக்காக, அந்த பேருக்காக விழுந்த ஓட்டுங்கிறீங்களா? அந்த இடத்துல எல்லா மதமும் சேர்ந்து விழுந்த ஓட்டுங்கிறீங்களா? அதாவது எல்லா மதம் அப்படின்னா 234 ஜெயிச்சிருக்கணும்ல. அப்போ 170% 80% ஓட்டு வாங்கணும்ல. ஏன் வாங்கல? வேட்பாளர்கள் இருக்கிற போது சோசியல் இன்ஜினியரிங் அவங்களுடைய அந்த ரூட்டு என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு 300 பேரை வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன சாதியெல்லாம் இருக்குது, என்னென்ன சாதியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இந்த சாதி எப்படி வந்து ராஜபாளையத்தில் கொண்டு போய் ஏன் நாடாளுமன்றம் நிறுத்துறீங்க? நீங்கள் சிறுவத்தூரில் கொண்டு போய் வந்து எப்படி வந்து தேவதிரி வேட்டாளர் மட்டும் நிறுத்துறீங்க? ஓட்டப்படாதத்தில் எப்படி தேவதிரி வேட்டாளர் நிறுத்துறீங்க? பரமக்குடியில் எப்படி தேவதிரி வேட்டாளர் நிறுத்த முடியுது? சாதி பார்க்கலையா? இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் இதே மாதிரி 234 தொகுதி 234 தொகுதியிலும் அதாவது வெளிப்படையாக ஓட்டு அளித்தவர்கள் வந்து அந்த மக்கள் இந்த முறை பெரிய அளவுக்கு சாதி பார்க்கலைன்னு இருந்தாலும் கூட நிச்சயமாக மதம் பார்க்கப்பட்டிருக்கு. மதம் பார்க்கப்பட்டு டேட்டா எடுத்து பாருங்க வச்சுங்களா. வேட்பாளர் நிறுத்துறதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாமே அந்த குரூப்பு எந்தெந்த தொகுதியில் யார் நிறுத்தலாம், யார் மெஜாரிட்டி அப்படிங்கிற அனலைஸ் பண்ணாமல் நிறுத்தினாங்க. நகர்ப்புறத்துக்குள்ளே சென்னைக்குள்ளே வேணும் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். சென்னைக்குள்ளே வேணா அப்படி இருந்துக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் யார் மெஜாரிட்டி ஆக்குறாங்க? மயிலாப்பூரில் யார் மெஜாரிட்டி ஆக்குறாங்க? இதெல்லாம் எப்படி பார்த்து நிறுத்தினாங்க? ஸோ அதனால் வேட்பாளர் தேர்வில் சாதி பார்த்தார்கள். வாக்களித்த மக்கள் வேண்டுமென்றால் பெரிய அளவிற்கு வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்களும் மற்றவர்களும் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கட்டும், ஒரு புதுசாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டார்கள். முழுமையாக வந்து கடந்த காலங்களைப் போல சாதி என்ற சகதிக்குள்ளே சிக்கி போகலை. அதையெல்லாம் தாண்டி ஒரு குரூப் வந்திருக்குது. ஆனால் பட் அதுக்காக அந்த கட்சியில் கூடிய வேட்பாளர்கள் தேர்வில் சாதி பார்க்கலைனோ மதம் பார்க்கலைன்னு சொல்ல முடியாது. சார், இது ஒரு சென்சிட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசிடலாம். ஜோசப் விஜய் முதல்வர் அப்படிங்கிறதுல என்ன விஷயம்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மதம் பார்த்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவும் ஒரு பேசு பொருளாக வருமா, இல்லை இதில் ஏதாவது தாக்கம் இருக்கா? அதாவது சில குறியீடுகள் அது திரைப்படத்தில் தான் அந்த குறியீடுகள் வந்து காட்டப்படுங்க. நீங்கள் இதில் வந்து அதிகமாக அந்த குறியீடுகள் வந்து பாலச்சந்திரனுடைய திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு பெண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் வந்து ஆபீஸாக காட்ட மாட்டார். அதை எப்படி நாசூக்காக இருக்கணுமோ அதை வந்து சொல்லுவார். அதாவது வந்து சில அடையாளங்கள், சில விஷயங்கள் ஒன்று சொல்லல் இருக்கலாம் அல்லது காட்சிப்படுத்தப்படலாம்.
நடிகர் விஜயாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருடன் ஜோசப் விஜய் ஆவது எதற்காகங்கிறது தெரியும். அப்ப இந்த மதத்தை இங்க வந்து புகுத்துற மாதிரி இருக்குதா? அது இல்லை, நான் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சிறுபான்மையிலும் இந்த நாட்டாளணும், எல்லா சிறுபான்மையிலும் நாட்டாளணும். அது வந்து யதார்த்தமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். எனக்கு வந்து நீங்கள் ஏன் காட்டுகிறீர்கள் தான் கேள்வி கேட்குறத தவிர நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு விஜயாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து திடீரென்று ஜோசப் விஜயாக காட்டப்படுவதற்கு காரணம் என்ன, அதனுடைய பொருள் என்னங்கிறது என்னுடைய கேள்வியோடு தான். சரி, கேள்விக்குள்ளேயே நீங்க ஒரு அரசியல் அனுபவத்துல என்ன பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது பொதுமக்கள் தான் பதில் சொல்லணும். இது வந்து நடுநிலைமையாளர்கள் தான் பதில் சொல்லணும். அதாவது விஜய் என்பவரை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சாதி மதம் மொழி இனத்தை தாண்டி விஜய் என்பவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு எல்லா விதமான எல்லைகளையும் தாண்டி இஸ்லாமியர்களும் ஓட்டளிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கிறார்கள், இந்து இளைஞர்களும் வாக்களிக்கிறார்கள். எல்லாரும் வாக்களிக்கின்ற பொழுது வாக்களித்த பிறகு வந்த பிறகு ஜோசப் விஜய் என்று தன்னை அடையாளப்படுத்துவது நியாயமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கணும், அதில் எந்த விதமான ஹிடன் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஹிடன் இருக்கக்கூடாது. நீங்கள் விஜயாவே இருந்தால் இன்னும் நல்லதுங்கிறது. நீங்கள் ஜோசப்னு வலிந்து திணிக்கிற போது எதை விழுந்து நிற்கிறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு இதே ஆபத்தாக போகலாமல்ல, இதே வச்சு மற்றவர்களை அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ண போகலாமல்ல, இதே எதிராக போகலாமல்ல. இன்று இனிக்கக்கூடியது, அதாவது அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து அது இனிக்கு தான் செய்யுது. அதே தொடர்ந்து 10 வருஷம் வந்து ஒரு நாளைக்கு 4 மைசூர்பா 4 ஜிலேபி சாப்பிட்ருந்தா அது சக்கரை வியாதியாக மாறுமா மாறாதா? ஸோ அதனால் வந்து நீங்கள் விஜயாக இருக்கின்ற பொழுது விஜயாவே இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் ஜோசப் விஜயாக மாறுகின்ற பொழுது அதை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தவோ அதை அரசியலுக்கு பயன்படுத்தவோ அதுக்கு எதிராக கொண்டு வருகிற சூழ்நிலைகள் உருவாக்கலாமல்ல. அது ஏன் அந்த குறியீடு அவசியமற்ற குறியீடுங்கிறது என்னுடைய பார்வை. அந்த குறியீடு அவசியமற்ற குறியீடு. யார் எதிர்பார்த்தாங்க? யார் அது? விஜய் தானே. நீங்கள் நேற்று பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் தானே. நீங்கள் வந்து ஓப்பனாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சாரத்தையும் விஜய் கூடு போட்டு தான் சொன்னீங்க. அது ஏன் வந்து பதவி பிரமாணத்தின் போது ஜோசப் விஜய் ஆகிறார்? இதுதான் வந்து ஹிடன் அஜெண்டா. இது வந்து இருக்கக்கூடாது, இதுபால் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ராஜ்யத்தினுடைய இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான அடையாளங்களோடும் இருக்கக்கூடாது. அவர்கள் வந்து அனைவருக்குமான பொதுவான மனிதர்களாக இருக்கும். அவர்கள் ஜாதி அடையாளத்தையோ மத அடையாளத்தையோ எந்த அடையாளத்தையும் அவர்கள் தாங்கி நிற்கக்கூடாது. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார். இதே ஜோசப் விஜய் அவர்கள் தான் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளினுடைய வாக்குகளையும் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுகிறது. இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு 20-22 மாவட்டங்கள், ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வந்து புதிய தமிழகம் கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் கடந்த நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 60-75% தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஆதரவு எங்கள் கட்சிக்கு தான் இருக்குது, புதிய தமிழகம் கட்சிக்கு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் நிறுத்தின வேட்பாளர்கள், அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கேருந்தும் இந்த சமூக வாக்குகளும் இந்த ஜோசப் விஜய்க்கு போயிருக்கா? ஆமாங்க, அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமும் போயிருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் மதம் சாதி தாண்டி எல்லா சமுதாயத்துடைய வாக்குகளும் ஒரு சில சமுதாயத்தினுடைய வாக்குகள் 10% போயிருக்கலாம், 5% இருக்கலாம், 20% போயிருக்கலாம். அது வந்து தேவேந்திரோட மக்கள் மத்தியிலும் ஒரு 15-20% வாக்குகள் போகத்தான் செய்திருக்கிறது. புதிய அரசு அமைந்து விட்டது, கூட்டணி அமைச்சரவையாக இருக்கிறது. விசிக உட்பட IUML உட்பட அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதனுடைய சாதகம் பாதகம் என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு? இப்போ வந்துங்க, ஒரே ஹோட்டலில் சாப்பாடு, பொரியல், அப்பளம், கூட்டு, சாம்பார், ரசம் வாங்கிறதுக்கும், சாப்பாடு ஒரு ஹோட்டலில், சாம்பார் ஒரு ஹோட்டலில்,
அப்பளம் ஒரு ஹோட்டலில், பொரியல் ஒரு ஹோட்டல், ஊறுகாய் ஒரு ஹோட்டலில் வாங்கினா எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த மட்டும் நான் கூட்டணி அமைச்சரவைன்னு சொன்னதும் ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறதும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கணும். குறைந்தபட்ச அம்சத்தோடு தேர்தல் களத்தில் சந்திக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம். எங்களுடைய பொதுவான கொள்கை, தேசிய அளவில் எங்களுடைய கொள்கை பொதுவான கொள்கை, மாநில அளவில் இதெல்லாம் கொள்கை. மற்றபடியாக எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியாக செய்கிறதுல இது, சமூக நீதி இடஒதுக்கீடுல இது. அப்படிங்கிற போது அந்த கூட்டணி ஒட்டுமொத்தமான மக்கள்கிட்ட போது அதுக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு, அந்த ஆதரவுடைய அடிப்படையில் வெற்றி பெற்று வந்தால் அப்போது நீங்கள் எல்லா கட்சிகளும் பங்கேற்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இடமோ 2 இடமோ அளிக்கின்ற பொழுது அது ஸ்மூத்தாக இருக்குங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு தேர்தலில் முன்னிச்சு போட்டியிடுறோம். வந்த பிறகு உங்களுக்கு இந்த பகுதி கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், நம்ம கொள்கை இதுதான், இந்த கொள்கையை நாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுத்துவோம். இப்போ என்னாச்சு பாருங்க, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோடு இருந்தவர்கள் நேற்று வரையிலும் இது ஆர்எஸ்னுடைய பிள்ளை என்று முத்திரை குத்தியவர்கள். யாரைய? விஜய, விசிக, திருமாவளவன், 6 கம்யூனிஸ்ட் முஸ்லீம் கட்சி எல்லாருமே சேர்ந்து நீங்கள் விஜயை ஆர்எஸ்னுடைய பிள்ளை என்று முத்திரை குத்தியவர். காங்கிரஸ் திமுகவோடு இருக்கிற போது பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணுங்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு என்ன பேசுறீங்க? இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசுறாரு. ஆச்சுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு என்ன பேசுறாங்க? இல்ல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு விசிக எம்பி ரவிக்குமார். ஸோ அப்போ இது எங்க வருது? நீங்கள் வேறு வேறு முகாம்கள் இருக்கக்கூடியவர்களை கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக முரண்பட்டவர்களை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் வைத்தால் இதுக்கு முன்னுக்கும் போகாது, பின்னுக்கும் போகாது. இல்ல, கொள்கைக்கு முரண் எங்க இருக்கு? இப்ப அவர் விஜய் அவர்கள் சொல்றது என்ன? நான் மதச்சார்பற்ற கொள்கை, அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் மட்டும் ஆதரவு போதும் தானே வந்தாரு. இப்போ ஒரு பண்டிதர் அப்படிங்கிறவரை நியமிச்சாங்க, சரிங்களா? ஏன் திட்டா பண்ணாங்க? அவருடைய நண்பர், அவருக்கு வேண்டியவர், அவர் ஜோசிகாரரை நியமிக்கலை. அவர் தன்னுடைய பொலிட்டிக்கல் அரசியலுக்கு ஒரு உதவியாளராக நியமிக்கிறார், ஓஎஸ்சியை போடுறார். இது மாதிரிலும் போடலையா? எந்த கவர்மெண்ட்லையும் போடலையா? திமுக அதிமுக போடலையா? வேண்டியவர்களை ஆலோசனை போடுறது இல்லையா? அவர் ஜோசியரை அடிஷன் ஆகிறாரு. பட் ஆனால் தனக்கு நம்பிக்கைக்கூடியவரே ஒரு அரசியல்வாதிகளை சந்திக்கிற போது அவர் சரியானவராக இல்லையான்னு ஆலோசனை பண்ணி அவங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. எல்லாம் சேர்ந்து தெரிவிச்சாங்கல்ல, தெரிவிச்சாங்களா இல்லையா? ஸோ அப்போ கொள்கைகளில் முரண்பாடு வருகின்ற பொழுது அவங்களும் நீங்கள் கூட்டணியில் கொண்டு சேர்க்கிற போது இந்த அரசு முன்னாடி போகுமா பின்னாடி போகுமா? எங்கே நிற்கும்? முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது, அப்படியே நிற்கும், இல்லைன்னா பின்னாடி தான் போகும். அதனால் இப்பொழுது கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதாவது பதவிக்காக மட்டுமே நீங்கள் சேர்க்குறீங்க. நீங்கள் ஆட்சியில் பங்கேற்க இந்த ஆதரவு கொடுக்குற பண்ணுறீங்க. உங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் வேறு. உங்களை நேற்று வரையிலும் உங்களை கடுமையாக விமர்சித்தவர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்றைக்கு வரையும் அதே கான்செப்டில் இருக்கிறவங்க மாற்றிட்டாங்களா? அவங்க என்னைக்காவது சொன்னாங்களா நாங்கள் விஜய் அப்படி சொன்னது தப்புன்னு சொல்லி ஏதாவது வித்ரா பண்ணிக்கிறாங்களா ஸ்டேட்மெண்ட்டு? நேற்று வரையிலும் விசிகா என்ன பேச்சு? பிஜேபி கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம், அது சனாதன கட்சி, அதே கான்செப்ட் இன்றைக்கி இருக்க போகிறாங்களா அவங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பாஜகவோட பி டீம் தான் விஜய். அவர் கொள்கைக்கும் இடதுசாரிகள் கொள்கைக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது பி டீம் தானே இருக்க முடியும். பி டீமா? தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட பி டீம் இல்ல. அது நான் சொல்ல, அதாவது இவங்களை சொல்றேன். அதாவது ஒரு கூட்டணியில் அவங்க நேர் பிஜேபிக்கு எதிரான ஒரு கடைசி வரலும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எப்படி நான் செக்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயோட எப்படி சேர முடியும்? எதுக்காக சேர்த்தீங்க? என்னது? எதை சாதிக்கிறதுக்காக? எந்த கொள்கை மக்களிடத்தில் சொல்ல வரீங்க? உங்களுடைய தூய ஆட்சிக்கு எதிர்ப்பு எப்படி இவங்க உதவ முடியும்?
5 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுகவில் இருந்த காங்கிரஸ் கட்சி அவங்க பண்ண தப்பால நீங்க எதுக்கு வந்தீங்க, விமர்சனம் பண்ணவே இல்லையில. திடீரென்று வந்து பதவிக்காக நீங்க போயிட்டு வந்து எப்படி நீங்க என்ன கொள்கை சொல்ல வரீங்க? இவர்கள் ஏற்றுக்கொண்டது சரியா இருக்க முடியும். நான் கூட வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே பிரஸ் மீட் சொன்னேன், ஆதரவு எடுக்கிறதுனா வெளியிருந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்க, அது யார் வேணால் ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் இஃப் யூ இண்டக்டட் இன்டு தி மினிஸ்ட்ரி தட் வில் கிரியேட் கன்ஃபியூஷன். அப்போது நீங்களுடைய தூய என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும். ஆச்சுங்களா? நீங்கள் எப்படி இந்த ஆட்சி நிலைக்கும்னு சொன்னால் அவங்க செய்கிற தப்பை நீங்கள் அங்கீகரிச்சாங்க. நீங்கள் இதை பார்ப்பீங்களா, நீங்கள் நல்லாட்சி கொடுக்கறது பார்ப்பீங்க? இல்லை, தப்பு செஞ்சாதான். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பண்டிட் அவர்களை சிறப்பு அதிகாரியாக நியமனம் பண்ணுறாங்க, இது சரியா வராதுன்னு இடதுசாரிகள் விசிக அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணிட்டார். ஏன் சரியா வராது? அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து தனக்கு உதவியாளர்கள் நியமிக்கிறது கூட உரிமை கிடையாதா? முன்னை நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நியமனம் வந்து, அதாவது வந்து திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கு மந்திரி பதவி கொடுக்கலாம், திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலாம், கம்யூனிஸ்டினுடைய உதவியை ஏற்றுக்கலாம். ஆஃப்டர் ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு பிஏ வந்து நியமிக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாதா? இல்ல, அது தப்புன்னு உணர்ந்ததுனால தானே முதலமைச்சர் அவர்களே அதை வித்ரா பண்றாரு. அவர் ஒரு ஜோசியர் அப்படின்னு அவங்க பிரேமலதா அவர்கள் சட்டப்பேரவையில பேசுறாங்க. எப்படிங்க நீங்க ஜோசியர் நீங்க எப்படி வச்சுப்பீங்க, நீங்க பர்சனலா வேணா வச்சுக்கலாம் சொன்ன உடனே அவர் வித்ரா பண்றாரு. ஜோசியர்னா என்னங்குது? அவங்க வச்சுக்கிற ரூட்டு என்ன, பென் என்ன, ஐபேக் என்ன, தேர்தலுக்கு ஒரு வியூவும் வச்சு கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு வியூவும் அவ்வளோதாங்க. ஜோசிங்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. தட் இஸ் ஜோசிங்கிறது வந்து அது ஒரு சின்ன இருக்கிற சூழ்நிலையை வச்சு அவங்க ஒரு கணிப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆச்சுங்களா? அது வந்து பெரிய வந்து அதில் ஒன்றும் கிடையாது. அது நான் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம போகிறோம். ஆச்சுங்களா? அது ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மூட நம்பிக்கையினுடைய பார்ப்பட்ட வராது. அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஜோசின்னு சொல்ல வரும்னு சொன்னாங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஜோசியர் சொன்னாங்களா? அவர் என்ன இஸ் அ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விளக்கத்தோட அந்த மாதிரி ஒரு உறுதியோட தமிழ்நாடு அரசு நிற்கலையே, முதல்வர் விஜய் அவர்கள் நிற்கலையே, அவர் வாபஸ் வாங்குறாருல ஒவ்வொரு முடிவையும். அப்போ ஒவ்வொரு முடிவையும் வாபஸ் வாங்கி வைக்கிறதுனா அப்போ என்ன அழுத்தங்கள், அதைத்தான் வந்து இன்னைக்கு சிபிஎம் சொல்கிறாங்க, அழுத்தங்களுக்கு இரையாகாதீங்க அப்படின்னு. அழுத்தங்களுக்கு இரையாதீங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தகாத, அதாவது வந்து கொள்கை முரண்பட்டவர்களை நீங்கள் உள்ளே வச்சுக்கிறது, உங்களுடைய நீங்கள் என்ன லட்சியத்துக்காக வந்து அரசியலுக்கு வந்தீங்களோ, அல்லது லட்சியம் நீங்கள் தூயாட்சி கொடுக்குறன்னு சொல்லி வந்தீங்களோ, அதுக்கே வந்து இன்று வந்து, அதாவது இன்று வந்து இனிக்கிறது நாளைக்கு கசப்பு வரும். ஆச்சா? நீங்கள் இதுக்கு தேர்தலையும் கூட சந்தித்து போயிருக்கலாம், அது வேற. ஆனால் உங்களுடைய கொள்கையில் கொஞ்சம் கூட இருங்களா, அவங்க வந்து நியூட்ரல் தனியாக ஜெயிச்சு வரான்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனால் உங்களுக்கு நேர்மாறாது. திமுகவை வந்து நீங்கள் அழைக்கணும், திமுக கூட்டணியே வீழ்த்தணும்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி ஆச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவங்களுடைய ஆதரவு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல சமயம் கிடையாது, நல்ல மெத்தட் கிடையாது. சார், நீங்கள் தேர்தலுக்கு முன்பு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சில தகவல்கள் கசிந்தது, அப்படி எதுவும் நடத்துனீங்களா? சப்போஸ் அப்படி நீங்கள் வந்து முன்னாடியே சேர்ந்துருந்தா இன்னைக்கு அமைச்சர் ஆயிருக்கலாமோ தாவேக்கா அமைச்சரவையில்? Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.